Hi, this is Melanie at Pardesi Reviews. I'm here to do a special reaction to a longer video. It's called The Journey of Thalapathy Vijay, The Rise of Vijay. If you're new to Pardesi Reviews, I do trailer reactions and film reviews of Indian cinema. Okay, I am a big fan of Vijay, but I have only seen a fraction of his, 64 films. He's had a very long career and spanning decades, and I've only scratched the surface. Ever since his movie Mere Saul came out, I think basically from that on, first day, first show for me, to see him in the theater. But I think the oldest film of his that I've seen is Kushi. So, I don't go very far back, really. So I'm really interested in this because I am a big fan of Vijay. One of the viewers suggested that I watch this, and I'm intrigued. This is some sort of, compilation of his career, and it's like 20 minutes long. So I think I'm going to get a really good taste of some of his earlier work that I am not familiar with. So anyway, let's give it a whirl and learn, for me, more about the fantastic Vijay. Go. This movie is made by an account called Color Screen. I'll have the link in the doobly-doo. Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் விஜயை கழிஞ்ச 5 மணிக்கூராய் விஜய் லொகேஷன்லோனே ஐடி அதிகாரிகள் அன்னைக்கு தெரியாமலே எவ்வளோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேர்மையா அதிலே நிக்காருள்ள അങ്ങനെ അല്ല വേറെ ആയിട്ട് കളിക്കാറൊന്നുമില്ല. ஜோசப் விஜய் அப்படினு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல. அத எவ்வளவு நாள் பேஸ் பண்ணுவார் தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து லேவலி சுரங்கி வீசுகின்றனர். Nice thing is this has English subtitles, so I'm getting all of what the newscasters are saying. Wow. சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் Oh, I never knew that. நாங்கள் வீட்டில் வந்து அதை பற்றி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூலில் வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து சிஸ்டரை பற்றி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். வீட்டில் ரொம்ப காமிச்சிக்கிறது. வித்யான்ற பேரை மறக்கக்கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சுருக்கேன். துருத்துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டாங்க. വിജയ് എനിക്ക് അത്ര കണ്ട് സ്നേഹമാണ്. ஃபர்ஸ்டாவே பார்க்கணும்னு பக்கத்துல உட்கார்றவங்க அவங்க வந்து அதை பார்த்து சொல்ற வரைக்கும் நாங்க கேட்டுட்டே இருப்போம். அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணன் என்ன பண்றாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படி சொல்லி நாங்க கேட்டுட்டே இருப்போம். சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்ற படங்கள் ஒரு 2-3 படங்களா இருந்தாலுமே கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2-3 படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடியன்ஸ் വിജയ് സൂപ്പർ സ്റ്റാർ സൂപ്പർ സ്റ്റാർ വിജയ് நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க படம் சரியா போகுது.
யார் அது? விஜய் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேக்சின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட் ஃபுல்லா அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை, உன்னால் அதெல்லாம் முடியாது. இல்லைப்பா நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் பண்ணுறேன். சொல்லாதவங்களை அடிக்க நாட்டில் தீ பரவணும். சில பேருக்கு அது செடி மாதிரி ஒன்று போச்சுன்னா இன்னொன்று, சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க. சார் நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட அந்த குருவி தாங்கும் சார். பேர்பட்ட டேலண்டட் சார் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 படம் எடுத்திருக்கேன். இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்டட் டான்ஸுன்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல, ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில் வந்து அவரே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வர்றாரு. ஹார்ஸ் ரைடிங் தெரியும். எல்லா திறமைகளையும் சகல திறமைகளையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா வல்லவன் தான் விஜய். அந்த யங் ஏஜில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் வந்து. அண்ட் அப்பவே 97லேயே வந்து they recognized Vijay and no one, 3-4 of them, they were trying to run along with the car as much as they can and try to have a visual of Vijay. And so all that Vijay did was he put his hand out and he waved. கை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இங்கே படங்கள் பண்ணலை, பட் இந்த வந்து ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ நேசிக்கிறாங்க, இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சா எப்படி இருக்கும். சந்தோஷம் என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, அது தானாக வந்து அமையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் பண்ணி முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். டோட்டலாக ஒரு வில்லனாக ஒரு படம் பண்ணணும்னு நான் இது எவ்வளோ தான் கேட்டேன். இது 2500 rupees சார். நான் 3000 தரேன், எனக்கு கொடுங்களா? சாரி சார், சோல்ட் அவுட். டேய் இந்த மாதிரில பேக் பண்ணு. ஏன் கண்ணு முன்னால நீ பிரியாவை தொட கூட முடியாதா? நீ வசந்தகுமார் இல்லைங்கிற உண்மையை என் பொண்ணுகிட்ட சொன்னா உன் மூஞ்சில எச்சில காரி துப்புவாடா. I'm Priya from Jaipur. நீங்க வசந்தகுமார் வேணும் தான் தட்டி விட்டேன். என்னமோ தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். கிடைக்கலனா நாங்கள் பிரியமுடன் படம் பார்த்தோம். படம் ஷூட்டிங் அப்போ என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுத்து, இனிமேல் நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை, இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுனாங்க. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன், இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 daysக்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவே வா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. செல்வா பண்ணுறதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ, அவர் ஹீரோ ஆகிற டயத்தில் அவ்வளோ கமெண்ட்ஸு உங்களை பாதித்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லேயும் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு கூட அவர் அதை பெருசாக அலட்டிக்க
பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அது மேலே கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவர் இந்த பாறையில வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே எஸ்ஏ சந்தேஷ் சாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் டூப் போடுங்கன்றது. விஜய் சார் டூப்பே வேண்டாண்ணா, நான் ஒரிஜினலாக பண்ணுறேன், நல்லா இருக்குண்ணா, அப்போ தானே இம்பாக்ட் இருக்குன்னு வந்துட்டு அப்போ பண்ணார். அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாத்ரூம் உட்காந்து அழுன்னா அழ ஆரம்பிச்சிட்டார் விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அந்த கிளைமாக்ஸில் வந்து ஓடி வரும்போது விழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்ட்ட சொல்கிறேன், அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறையா, நல்லா பார்க்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போகும், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேங்க. பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்கா ஒரு துலாதவனம் படம் தான். அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த படத்துல house watching knows exactly. அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியுமா அவ்வளோ சின்சியரானாரு. அந்த பாட்டுனால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் த டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன்னா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் விட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விடுறதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கேருந்து எங்கள் தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். மீன் சாப்பிடுங்க, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் இதா இல்லையா? உண்மையிலேயே இதுல தான் சுட்டேன். புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்புனாலும் சரி, അടിനാലും ശരി. I'm a very big Vijay fan. നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന ആദ്യമായിട്ടായിരിക്കും. നീ അടിച്ച പീസ് energy level is so amazing. And I like Vijay. Superb dancer. Vijay has got his unique style. Very smooth ah poidu varu. First God, how are you so good? All time record. அந்த ரெக்கார்டை வேட்டைக்காரன் பீட் பண்ணிச்சு. Most popular Tamil actor இளைய தளபதி விஜய். கூட பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் வேணுமா? ரன்னிங் ட்ரெயின் மேலே 120 feet ஹைட் வச்சு நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாகவே பண்ணாங்க. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I'm waiting. Put your hands together for the one and only Vijay.
ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா குறுக்கு வழியில் அதுவும் இல்லாமல் ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ఆగి தான் వந்திருக்காரு. విజయ్ క్రేజ్ కానీ ఎంత ఉందో మనకి సౌత్లో మొత్తం అందరికీ తెలుసు. அப்படியே சிவாஜி சார் சொன்னது ஞாபகம் வந்துடுது. அப்பா இந்த தம்பி பெரிய ரவுண்ட் வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. തമിഴ്ന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. അവർ എൻറ്റയർലി കംപ്ലീറ്റ് പാക്കേജ് நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரையுலகம் ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டு அந்த சரிவில் இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேலே இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்டேருந்து சில கடிதங்கள், தேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரியே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 5-6 படம் இது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் என்ன பாவம் பண்ணாரு? எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டாரு. உங்க வாழ்க்கையில ஒரு துயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்த வாடா விஜய், வரமாட்டேன். சக்தி போடுறா இவனை. ஹீரோ 2030 தமிழ்னா விஜய் சார் மலையோ கொஞ்சம் மூளாகி இருக்கிற கோமத்தை ஏத்தாத கோளாறு கொடுக்காத இனிமல்ல கொலை பண்ணி ரைஸுக்கு ஊத்தாத பொரியல போன புரிஞ்சு கெடுக்கிட்டு சரிஞ்சு எரிஞ்சு பிறகு அடிப்படையில் இது கெடு பண்ணிக்கலாம். இருந்தன சீண்டி பார்த்த மோசமும் என்னைய தோண்டி பார்த்த இனி அனுபவிப்பேன். இந்த பொடிய உங்களை சிதறடிப்பேன். ரெடியா 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 புடிடா வந்து புடிடா 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 brother this my family for life. ஜெயிச்ச படத்துக்கு நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்கள் ஓட் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கும். முடிச்சு விடுறா. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்கிறார். 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? Thalapathy. Vijay. I think he's a professor, intelligent. நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னாரு. ஆடாதீங்க, என்னதான் நம்ம ரோப் வச்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே தண்ணியில் போய் கண்ணுன்னு அடிக்கும் போது அடிக்கும், அத்தனை வாட்டர் கரண்ட்டும் கொஞ்சம் மேலே அடிக்கும், உடம்பு அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும், பண்ணுவோம்ப்பா, என்னப்பா. நான் ஆச்சரியப்படுறேன், இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா எடுக்கிறதுல. பார்த்துட்டு என்ன ரிஸ்க்லாம் இருக்காரு மனுஷன். அப்பா தெரியல, ஒரு இன்சிடென்ட் எனக்கு மிஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் அது சொல்லவே இல்லை யார்ட்டையும். ட்ரெயினோட காலில் அதை முடிக்கும் போது தப்புன்னு அடிச்சு அப்படின்னும் போது எனக்கு அங்கே அப்படியே பார்த்தோன்னே அதான் சொல்லுவேன், இஸ் த மேன் அப்படின்ற மாதிரி. இஸ் an example for all the dancers in தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்தது. தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாபம் பெருகி செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டுமே. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போறதும் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான்.
ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49P. சினிமாவில் செக்ஷன் 49P. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The Samrat of South Indian cinema and People's Choice Best Actor. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குது. பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியும். வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுலலாம் பாலை வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற சின்ன ஃபீல் தான். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். கொரோனா நிவாரண நிதியாக 1.30 கோடி ரூபாய் ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். என்னங்க பைபிள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே வயலன்ஸா கையில் எடுத்துட்டீங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா ஆமா அடிக்கலாம். Kill them with your success, bury them with your smile. Nice ending. Wow, I learned a lot. I did not know that he had been a child actor. That was absolutely adorable to see that. And the risks he takes to do his stunts himself. Wow, that, I mean, it reminds me of what Tom Cruise does. You know, like he does all of those crazy stunts himself for the Mission Impossible films where he does the rock climbing and all of that. That's what it reminded me of, like to wow. That I did not know about him. I guess I'm not surprised to hear that he would dance and do action sequences when he had back pain and when he had injuries. That's, when you do so many action films, I think you're just prone to having injuries, but you can, I loved hearing the respect
that so many directors have for him and his work ethic. I mean, I sense that about him, but to actually hear in their words how much they respect the lengths that he's willing to go to for his films and for his fans was really inspiring. I can't wait for Master. It was interesting how he used to be just kind of a love hero, I guess was the way kind of how it was translated, and then became an action star, because in my mind that's all that I've really known. So I need to maybe go back and want to watch some of these earlier films. I did not realize that he had such an intense fan following in Kerala. It was interesting because I follow Malayalam cinema. I could hear Prithviraj's voice before I even saw Dulquer. I knew who was talking. Their respect, their love for Vijay, and what a presence he is, and what a fandom he has in Kerala, I did not realize. So, and it was funny that there was a Mohanlal film where he quoted something from a Vijay film. That was funny. Anyway, so I would love to know what that crossover film was where Mohanlal and Vijay were in a film together. This was really, this was an education for me. So let me know. I have seen most of his later works, but there were a few highlighted films here. I'm going to have to go back and look, that seem to be real career milestones for him, as far as, his first big action film and some of these earlier films that I need to catch up on. So let me know which of those are your most favorite, which are the ones that you think, what do you mean you haven't seen, whatever movie it is, you have to see it. I'd love to know that in the comments. Thank you to the person that recommended this to me, because it was really an education for me. It's one thing to read a Wikipedia article or whatever, but it's another thing to see all the different scenes from the different roles, to see how far he's come, and to, what I especially loved, like I said, was hearing the thoughts and praise from other actors, from especially all the directors, and how they've loved working with him and how much they respect him. So anyway, let me know your thoughts in the comments below. Follow me on Twitter at PardeziYT. Subscribe here to Pardesi Reviews. And if you hit the bell when you subscribe, you'll never miss another trailer reaction or film review.